ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாலும் சரி, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ பேர் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, இது ஒன்று மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. இதை ஒன்று மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களை வச்சு செய்வாங்க. என்ன தெரியுங்களா? தன்மானத்தை, செல்ஃப் ரெஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் என்னால் வெளியே போகிறதா உள்ளே இருக்கிறதானே எனக்கு தெரில, நான் உயிரோடு இருக்கிறதா இறக்குறதான்னு எனக்கு தெரில, இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இடியாப்ப சிக்கல். ஏன்னா போகவும் முடியாது, வராமல் இருக்கவும் முடியாது. அவங்க மனசு தவிக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? முதல்ல தன்மானத்தை விட்டுருவாங்க. நீங்கள் எவ்வளோ பணம்னா வரட்டும், நீங்கள் குறைந்த பணம் கூட சம்பாதிங்க, குறைந்த மரியாதை கூட இருங்க, எது ஒன்றுனாலும் பணம் கிடைக்குது, எனக்கு அங்கே பங்களா கிடைக்குது, அங்கே எனக்கு இதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இதை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களுடைய சுயமரியாதையை இழக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் அடி வாங்கினே இருப்பீங்க. குனிய குட்டினே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உனக்கு தான் பணம் கொடுக்குறேன் இல்லை, உனக்கு தான் நான் வீடு கொடுத்தேன் இல்லை, நான் தான் அந்த பொருளை கொடுத்தேன்ல, நான் தான் இந்த பொருளை கொடுத்தேன்ல, அமைதியாக இருக்கணும் அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? முதலிலே நீங்கள் சுயமரியாதையை அவர்களிடத்தில் அடமானம் வச்சுருப்பீங்க. ஆமாங்க, யார் ஒருவர் சுயமரியாதையை அடமானம் வைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இடியாப்ப சிக்கலில் மாட்டின்பாங்க. எந்த பக்கம் போனாலும் அவங்களால நழுவ முடியாது, அவங்க நினைக்கிறது அங்கே நடக்காது, அவங்க பேச வேண்டியது அங்கே பேச முடியாது. நீங்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். சூழ்நிலை கைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மரியாதையும் இருக்காது, மரியாதை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மரியாதையை வச்சுன்னு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் உங்கள் இடத்துல பணம் இருக்கும், எல்லாம் காரு பங்களா இருக்கும், ஆனால் அங்கே நீங்கள் கொத்தடிமையாக இருப்பீர்கள். அதனால் யாருக்கும் எங்கும் எதுக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் உங்களால் சக்ஸஸ் ஒரு ஆளாக வர முடியாது. ஞாபகம்